பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இந்த சத்தியத்திற்கு நேராக ஒரு 20 நிமிடம் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி. என்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் நன்மையானவைகளை நான் காணவில்லை. இதுவரையிலும் மனுஷருக்கு ஏற்பட வேண்டிய ஏற்ற காலத்தின் நன்மைகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடும் புலம்பலோடும் இந்த செய்திக்கு நேராக வந்து அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து முடிக்கும். எனக்கு அருமையானவர்களே, எல்லா சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளது தேவனுடைய வார்த்தை. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கின்றது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லி நம்பும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும். அப்பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய காரியங்களை உருவாக்கும். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையினாலே சகலத்தையும் படைத்தார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய வார்த்தை இன்றைக்கு புதிய புதிய நன்மைகளை உருவாக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் புதிய புதிய கிருபைகளை தரும், புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். மனுஷனை பாராமல், என்னை பாராமல், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை மட்டும் பாருங்கள். இன்றைக்கும் விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் சம்பவிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 பிந்திய பாகம் இப்படியாக சொல்லுகின்றது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன என்று சொல்லி இந்த 4 ஜீவன்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்தில் இருந்த 4 ஜீவன்கள், அவரை சுற்றிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்த 4 ஜீவன்கள் சொல்லுகிறது, அவர் இருந்தவர் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வீற்றிருக்கின்றார். பரலோக தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து சத்தம் புறப்படுகிறது, அவர் இருந்தவர் என்று சொல்லி. அதே போல அவர் இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு முன்னிருந்தவர் என்று சொல்லி. உலக தோற்றத்திலேயே ஆண்டுடைய வார்த்தையான வல்லமை வெளிப்பட்டது. அவர் தன்னுடைய வார்த்தையினால தான் சகலத்தை உண்டாக்கினார். உலகம் தோன்றுவதற்கு முன்னே அவர் பிதாவினிடத்தில் இருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் இருந்தவர். ஏற்கனவே அவர் பிதாவினிடத்தில் இருந்தவர், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டவர். இப்பொழுது நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறது அல்லவா? இப்போ நான் தானே பேசிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வருகிறது. அதே போல தான் பிதாவினுடைய வார்த்தை, அவரே மாம்சத்திலே வெளிப்பட்டார். இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவர் மாத்திரமே இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். வேறு எந்த தேவர்களும் உயிரோடு இல்லை. எல்லாருடைய கல்லறைகளும் நம்மத்தில் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உயிரோடு இருக்கிறார். அவரை கண்ணார கண்ட சாட்சிகள் ஏராளம் ஏராளம். நானும் 2006ஆம் வருஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்தேன். அதற்கு பின்பாக நான் அநேகருக்கு நன்மை செய்கிற ஒரு மனுஷனாய் மாறினேன். பாவத்தின் பிடியில் சிக்கியிருந்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுவித்தார். என்னை தூக்கி எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி வைத்திருக்கிறார். இதே போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னது போல, என் நேசர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாட்களிலே பூமியின் மேல் வந்து நிற்பார், அதை என் சொந்த கண்களால் காண்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு. அவரை என்னுடைய சொந்த கண்களால் நான் பார்ப்பேன் என்று சொல்லி. அப்படியானால் தேவனுடைய மாம்சமாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் காண்பேன் என்று சொல்லுகிறார்.
வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டது. கன்னிமரியாளின் வயிற்றிலே மனிதனாய் அவதரித்து அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்தார். மனுஷருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் இறங்கி வந்தார். யோவான் அவரோடு கூட உலாவினவர், அவரோடு கூட சாப்பிட்டு உறங்கினவர். அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலனை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனவே அவர் ஏற்கனவே இருந்தவர் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதற்கு சாட்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அவருடைய மகிமையான சாட்சிகள். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று நிரூபிக்கும்படியாக வந்தார். அவர் மேசியாவென்றும் மனுஷருடைய இரட்சகர் என்றும் அவர் நிரூபிக்கும்படி வந்தார். பலத்த அற்புதங்களை செய்தார். நல்லா கவனித்து பாருங்க. லாசரு என்கிற ஒரு மனிதன் மரித்து போய் 4 நாட்கள் ஆகிவிட்டது. நாரி போனவன், கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தவன், அவனை உயிரோடு எழுப்பும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகின்றார். மார்த்தாளும் மரியாளும் லாசருவினுடைய உடன் பிறந்த சகோதரிகள், அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களோடு கூட இருந்தவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கேட்கிறார், அழாதே என்று சொல்லுகிறார். ஏன் அழுகிறாய்? அழாதே என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் கூட மரண பயத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு அருமையானவர்கள் மரித்து விடுவார்களே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா? இந்த வியாதி நிச்சயமாய் இவர்களை கொன்று போடும் என்று சொல்லி மருத்துவர்கள் ஒருவேளை சொல்லி இருக்கலாம். இந்த வார்த்தை விசுவாசிங்கள். அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர். அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகள். அவரை கண்ணார கண்ட சாட்சிகளாக இருக்கிற என்னை போன்றவர்கள் இன்னும் அநேகர் சொல்ல முடியும், அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்றும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே வந்து அவர் அற்புதங்களை செய்யும்படி தம்முடைய பலத்த கரத்தை நீட்டுகிறார். இதை விசுவாசியுங்கள். நடந்த காரியம் உங்கள் அநேகருக்கு தெரியும். லாசருவே வெளியிலே வா என்று சொன்ன ஒரு வார்த்தை கல்லறை விட்டு மரித்து 4 நாட்களாகி போன அந்த செத்த பிணம் எழுந்து நடந்து வந்தது. உயிரோடு எழுந்து நடந்து வந்தது. லாசரு அவன் உயிரோடு எழும்பினான். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் மரித்து போன சரீர பாகங்களை உயிரோடு எழுப்ப என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு அருமையானவர்கள் ஒருவேளை மரித்து போய் விடலாம் என்று சொல்லி பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கலாம். எவ்வளவோ செலவு செய்து பார்த்து விட்டோம், இவர்களை காப்பாற்ற முடியவில்லை. இவர் இல்லை என்று சொன்னால் என் குடும்பத்தில் எதிர்காலமே இல்லை, எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உறவினர்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே ஒருவேளை நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். பாவங்களை செய்து அது நிமித்தமாய் வந்த வியாதிகள் மூலமாய் நீங்கள் மரண தருவாயில் இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்ததற்கு அநேக சாட்சிகள் உண்டு. அவரோடு கூட ஊழியம் செய்த 12 சீஷர்கள் அவரை உயிருள்ளவராய் பார்த்தார்கள். அவர்களோடு கூட இருந்த மற்ற சீஷரும் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் உயிர் தெழுந்த என்பதாக, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து எழும்பின என்பதாக அவரோடு கூட உணவு சாப்பிட்டார்கள், அவரோடு கூட உலாவினார்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பதாக உடனடியாக பரலோகத்திற்கு சென்று விடவில்லை. 40 நாள் அளவும் தன்னுடைய சீஷர்களுக்கு அவரை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஏனென்று சொன்னால் அதுதான் ஒரு மகிமையான நம்பிக்கை. நாம் ஆராதித்து வந்த தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை கண்ணால கண்டு தொட்டு பார்த்து அங்கே விசுவாசித்தார். தோமா என்கிற சீஷன் தொட்டு பார்த்து விசுவாசித்தார். அவர்தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். மரித்து உயிரோடு எழும்பாத ஒரு மனுஷனுக்காக, ஒரு சாதாரண மனுஷனுக்காக உலகம் முழுக்க ஏன் அவருடைய சீஷர்கள் தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஓட வேண்டும்? அவர்கள் மூலமாகவும் தோமா போன்ற, தாமஸ் என்று சொல்லுவார்கள், தோமா போன்ற சீஷர்கள் மூலமாகவும் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. அவருடைய சீஷர்கள் மூலமாக பலத்த அற்புதங்கள் நடந்தது. உலகம் முழுவதிலும் தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டார். அநேக பாவிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். பாவத்தின் பிடியில் இருந்த அநேகர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பினார்கள்.
சீஷர்களை பார்த்த அநேகர் சொன்னார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, எனவேதான் திரளான ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். இன்றைக்கும் உலகத்தில் அஃபிஷியலாக 35% மேற்பட்டவர்கள் கிறிஸ்துவில் இருக்கிறாங்க. ஆனால் அன்அஃபிஷியலாக 50% மேற்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவிலும் கூட பலத்த மாற்றங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அரேபிய நாடுகளுக்கும் அவர் கடந்து சென்று அநேகருக்கு காட்சி கொடுத்து இன்றைக்கும் ஈரான் தேசத்திலேயும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுகின்றோம். மனுஷர்கள் போகாத இடத்திற்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கடந்து போய் தன்னை உயிருள்ள தேவனாய் காண்பித்து, நானே உங்களை உண்டாக்கினவர், நானே வானங்களை பூமியை உண்டாக்கினவர் என்று சொல்லி அநேகர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி என்றும் உயிரோடு இருக்கிறவராக இயேசு கிறிஸ்து காண்பிக்கின்றார். அவரை விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், ரட்சிப்பை கொடுப்பார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார், தன்னுடைய இரத்தத்தால், பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் அது உறைந்த மழையை போல வெண்மையாக மாறி போகும். பாவத்தின் பிடியிலே சிக்கி கிடக்கிறேன்னு, என்னால் வெளியில் வர முடியலன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுடைய பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தினவர், தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தினவர். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் பாவங்களற நீங்கள் கழுவப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசிக்கணும். என் பாவத்தை மன்னிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி இதுவரையிலும் உங்கள் பாவ பரிகாரத்திற்காக அங்கும் இங்கும் நீங்கள் ஓடிக்கொண்டு திரிந்து நடந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே இந்த பரிகாரம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்கள் பாவங்களற உங்களை கழுவி சுத்தம் பண்ணுவார், உங்களை பரிசுத்தவான்களை மாற்றுவார். அருமையான ஒரு சகோதரன் குடித்து வெறித்து அவர் அருவாள் கலாச்சாரம் நிறைந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். கொலைகார குடும்பத்தின் பின்னணியிலே பிறந்து வளர்ந்தவர். அவருடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அதற்காக ஜெபிக்கும்படி என்னை அழைத்து சென்றார். அவரை நான் முதல் பார்க்கும் பொழுது குடித்திருந்தார், சாராயம் குடித்திருந்தார், கையில் கட்டுப்பீடி வச்சிருந்தார். தரித்திரம் அவர் வீட்டிலே குடியிருந்தது. இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம். அவருடைய குடும்பத்தில் எல்லா நன்மைகளும் இழந்து மிகுந்த சண்டை சச்சரவின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இன்னார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்கு இருந்த பிசாசினுடைய போராட்டத்தை நீக்கினார். அந்த மகள் விடுவிக்கப்பட்டாள். அதற்கு பின்பாக அந்த குடும்பம் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் வர வர இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தின் பிரகாசத்தை தரிசிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொருவராய் மனம் திரும்பினார்கள், ஒவ்வொருவராய் ரட்சிக்கப்பட்டார்கள், ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராய் வந்துவிட்டார். இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்தார்கள், அவரோடு பேசினார்கள், அவருடைய வார்த்தை கேட்டார்கள். அவர்களே தீர்க்க தரிசிகளாய் மாறினார்கள். அந்த குடிகார சகோதரன் அநேக பிசாசுகளை துரத்துகிற ஒரு மனுஷனாய் மாறினார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அவர்கள் இழந்த நன்மைகள் எல்லாவற்றையும் திரும்ப நூறத்தனையாய் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். 5 விதமான ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு சொந்த வீடு வாகனங்களோடு நல்ல ஒரு சம்பாதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு ஆலயத்துக்கு செல்லுகிறார். கிறிஸ்தவராக மதம் மாறுவது அவசியமில்லை. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மனம் மாறுவது முக்கியம். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இந்த பூமிக்கு வரவில்லை. மாறாக எல்லோரையும் ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி தன்னை போல மாற்றி நீதிமான்களாக்கி பரிசுத்தவான்களாக்கி பரலோகத்திற்கு அழைத்து செல்ல இந்த பூமிக்கு வந்தார். எனவேதான் இதை சுவிசேஷமாக, சு என்றால் சுபமான காரியம், நல்ல காரியம், விசேஷம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தாலே அது விசேஷம். சுப விசேஷம்தான் சுவிசேஷமாய் இன்றைக்கு மாறி இருக்கிறது. இது எல்லோருக்கும் நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி
எங்களை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே தான் இதை குறித்து நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுகின்றோம், உலகம் முழுக்க அறிவிக்கின்றோம். அநேகருக்கு விடுதலையும் ஆசீர்வாதமும் வருகின்றது. அவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான, இனி வரப்போகிறவர் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் வரப்போகிறார், அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். இதற்கான அடையாளங்கள் உலகத்திலே காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் இயற்கை சீற்றங்கள், எங்கு பார்த்தாலும் மனுஷர்கள் தீ விபத்துகளிலே மரித்து போகிற சூழ்நிலைகள். யோவேல் 2:28 தெளிவாய் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்கள் காட்டப்படும் என்று சொல்லி. எங்கு பார்த்தாலும் காட்டுத்தீ, எங்கு பார்த்தாலும் தீ விபத்துக்கள், அக்கினி புகைக்காடுகள் இன்றை காணப்படுகிறது. கடைசி காலம் என்று சொல்லி இந்த காலத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகைக்கு முந்தைய காலம், கிருபையின் காலம் என்று சொல்லுவார். இந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவே கடந்து சென்று அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். தன்னை இரட்சகராக வெளிப்படுத்தி திரளான ஜனங்களுக்கு தன்னுடைய அன்பை காட்டுகின்றார். இதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுகிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் இனி வரப்போகின்றார். 4500 வருடங்களாய் சொல்லிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார், எருசலேமிலே அங்கே மரிப்பார், அவர் உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி 4500 வருடங்களாக சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னபடியே வந்து பிறந்தார். 33 வயசில் அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவர் உயிரோடு எழும்பினார். இப்பொழுதும் 2000 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வருகிறார் என்று சொல்லி. இரண்டாவது முறை வரும்பொழுது அவர் சாதாரண ஒரு மனிதனாய் வரமாட்டார். ஒரு மாட்டு தொழுவத்திலே ஒரு பாலகனாக பிறந்து அவர் வரப்போவதில்லை. இனி வரும்பொழுது ராஜாதி ராஜாவாக அவர் வானத்திலே தோன்றுவார். பரிசுத்தவான்களோடு கூட வருவார், தேவதூதர்களோடு கூட வருவார். இக்கால சத்தம் தொனிக்க அவர் வெள்ளை குதிரையிலே ராஜாதி ராஜாவாக வருவார். தலையிலே கிரீடம் அணிந்தவராக பராக்கிரமசாலியாக வருவார். என் தேவன் பராக்கிரமசாலியான கர்த்தர். அவரை விசுவாசிக்கின்ற ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுவார். இதுதான் நம்முடைய மகிமையான நம்பிக்கை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுக்கின்ற மகிமையான நம்பிக்கை அதுதான். அவர் சீக்கிரம் வருகிறார். என்ன ஒரு நம்பிக்கை! நம்பிக்கையே இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. திராவிட கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியில இருந்து விஸ்வநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள் நம்பிக்கையற்ற கடவுள் மறுப்பாளர் ஒருவர் வட இந்தியாவுக்கு மிஷனரிகள் மத்தியிலே அனுப்பப்பட்டார். இந்த கிறிஸ்தவர்கள் என்னதான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிந்து வரும்படி அவரை அந்த கட்சியினர் அனுப்பி வைத்தார்கள். வட இந்தியாவிலே பாதிக்கப்பட்டிருந்த அநேக ஜனங்கள் உண்டு. பிசாசின் பிடியிலே, வியாதியின் கட்டுகளிலே, இன்னும் பாவத்தின் பிடியிலே சிக்கி கிடந்த அநேகர் கிறிஸ்தவர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, மிஷனரிகள் மூலமாக விடுவிக்கப்பட்டாங்க. மிஷனரிகள் கைகளை வைத்த பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேக மனுஷர்கள் விடுதலை பெறுகிறதை பார்த்த இந்த விஸ்வநாதனுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. நானும் பிசாசு துரத்துறேன்னு சொல்லி பிசாசு பிடித்திருந்த ஒரு சகோதரி மேலே கையை வைத்தார். அவ்வளவுதான். அந்த பிசாசு அவரை அடிக்க பாய்ந்தது. இவர் ஓட்டம் பிடித்தார். 2 கிலோமீட்டர் தூரம் துரத்தி விட்டது. உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி அவர் ஓடினார். அப்பொழுதுதான் அறிந்து கொண்டார், கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், அவர்களிடத்தில் விசேஷமான ஒரு மகிமை இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அவரும் கிருபையின் வரங்களை பெற்றுக்கொண்டு, வல்லமையை பெற்றுக்கொண்டு, அநேக அசுத்த ஆவிகளை துரத்தி, அநேகருடைய வியாதியின் கட்டுகளை நீக்கி இன்றளவும் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். திரளான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதனால தான் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள்
இயேசு கிறிஸ்துவை அதிகமாக விமர்சிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன் என்று. உலகம் முழுவதிலும் அநேகர் அவரை பரீட்சித்து பார்த்தார்கள். சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர், அவர் ஆரம்ப நாட்களிலே ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு சீக்கியர், இள வயதிலேயே நான் தெய்வத்தை பார்க்காவிட்டால், தேவனை பார்க்காவிட்டால், என்னை உண்டாக்கினவரை பார்க்காவிட்டால் நான் தற்கொலை செய்து மரித்து போவேன் என்று சொல்லி அவர் சொன்ன நேரத்தில் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வந்து நின்றார். என்னை படைத்த தேவன் எனக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து தான் அருகில் வந்து நின்று, நானே உன்னை படைத்த தேவன், எனக்காக ஊழியம் செய்ய வருவாயா என்று சொல்லி அழைத்து இந்தியாவின் பல பகுதிகளில், திபெத்தின் பகுதிகளில் ஊழியம் செய்ய வைத்தார். அவர் மூலமாக திரளான ஜனங்கள் அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அந்த தேவ ஒளி என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படிக்கு தம்முடைய வெளிச்சத்தை அநேகர் கொடுக்கும்படி இயேசு வந்தார். பாவ இருள் உலகத்தை மூடி இருக்கிறது. ஏசாயா 60:1-2 நாம் பார்க்கின்றோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை திரளான புறஜாதியார் மத்தியிலே உதித்தது. அது அவர்கள் மூலமாகத்தான் இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பாருங்க, இருள் பூமியை மூடி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு அடிமைகளாக அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. பிசாசு தன்னை தேவன் என்று காண்பித்து அநேக மனுஷரை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் கொல்லவும் அழிக்கவும் ஆரம்பித்து விட்டான். கடைசி நாட்களிலே அவன் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கின்றான். கிறிஸ்தவ ஊழியர்களை ஆனாலும் சரி, விசுவாசிகளை ஆனாலும் சரி, திரளான ஜனங்களை அவன் தவறான போதனைகளுக்குள் வழிநடத்தி தவறான சிந்தனைகளுக்குள்ளே கொண்டு போய் மேட்டிமைகளுக்குள்ளும் பெருமைகளுக்குள்ளும் அழைத்து சென்று அநேகரை அவன் வஞ்சித்து நரகத்திற்கென்று தள்ளுவதற்கு அவன் ஆயத்தப்படுகின்றான். ஏனென்று சொன்னால் அவனுடைய முடிவு மரணம். அவனுக்கான நியாய தீர்ப்பு ஏற்கனவே உலக தோற்றத்திலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் அநேகரை வஞ்சிக்கும்படி இந்த உலகத்தில் இருக்கின்றான். அவனுடைய தொந்தரவில் இருந்து, அவனுடைய எல்லா விதமான கொலை மிரட்டலில் இருந்து தப்பித்து அநேகர் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் ஓடி வருகின்றார்கள். அப்படி வந்தவர் ரட்சிக்கப்படுகிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்ப அநேகர் மனதாய் இருந்து பாவத்திலே விடுதலை பெற முடியாமல், எந்த ஒரு பரிகாரத்திலேயும் அவர்களுக்கு விடுதலை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் வந்து ஒரு தொண்டுதல் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தொட்டா போதும் அவங்க மாறிடுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு பாவியும் மனம் திரும்ப முடியும்? இயேசு கிறிஸ்து மட்டுமே இரட்சகர். அவரே தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று இந்நாட்களிலே அவருடைய சாட்சிகள் மூலமாய் விளங்கி வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படுவார். அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் பாவத்தின் பிடியில் இருந்து விடுதலையாக்கப்படுவாங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இலவசமாய் ரட்சிக்கப்படுகிறோம். உங்களுக்கு தேவை விசுவாசம். ஆண்டுடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி. இந்த உலகத்திலே நாம் மரணத்தை சந்தித்தாலும் பிழைத்து கொள்ளுவோம், என்றென்று வாழ்ந்திருப்போம். நம்முடைய சரீரம் இந்த மண்ணிலே விழுந்தாலும் நம்முடைய ஆத்மா ஒருபோதும் சாகாது. அது நித்திய ஜீவனுக்கு நேராக நித்திய காலமாய் வாழுகிற வாழ்க்கைக்கு நேராக கடந்து போக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவரே என்னுடைய இரட்சகர் என்றும், அவரே பரிசுத்த ஆவியானவராய் எனக்குள் வாசம் பண்ணி என்னை பரிசுத்த பாதையிலே நடத்துகிறவர் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உங்களுடைய பாவங்கள் அது எப்படிப்பட்ட ஒரு கரையுள்ளதாக இருந்தாலும் அதை தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் கழுவி சுத்தம் பண்ணுவார். உங்களை அவர் நேசிக்கிறபடினால் அப்படி செய்கிறார். இதற்காகவே அவருடைய 2 கரங்களும் நீட்டப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே ஓடி வாருங்கள்.
அப்படி வந்த அநேகர் இன்றைக்கு அவரை கண்டு கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி, அவர் பரிசுத்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பரிசுத்தர். இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே இயேசு சொன்னார், என்னிடத்தில் குற்றம் உண்டென்று உங்களில் யாரேனும் சொல்லக்கூடுமோ என்று சொல்லி. ஒருவராலும் அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எந்த ஒரு வேத பாரகனும் பரிசேயனும் அவரை குற்றவாளியாக தீர்க்க முடியவில்லை. பாவமே அறியாத பரிசுத்தர் அவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எந்த ஒரு மனுஷனை மீட்டு எடுத்து ரட்சித்து பரலோகத்திற்கு கொண்டு செல்ல நித்திய ஜீவனை கொடுக்க அவர் போதுமானவர். உங்கள் வாழ்க்கையில் தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன். அவரை இன்றைக்கு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசு மகாராஜா, இன்றைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லையே, என் பாவம் என்னை துரத்துகிறது, எனக்கு சமாதானமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கள். பாவம் கொண்டு வந்த வியாதியை என் ஆண்டவர் நீக்க வல்லமுள்ளவர் என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. ராஜா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய வல்லமுள்ள கரம் தொடட்டும். இந்த வேதம் சொல்லுகிறது, நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி உம்முடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொருவர் மேல் வைக்கப்படட்டும். வியாதியஸ்தர்கள், மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், பிசாசின் பிடியிலே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவீங்க ராஜா. என் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. ஆம் தகப்பனே, உம்மை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்குங்க. பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். பில்லி சூலியங்களினாலே, மந்திரவாதங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பாருங்கள். சிறு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். அநேக சிறு பிள்ளைகள் இன்றைக்கு பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறாங்க ராஜா. அவர்களையும் கண்ணோக்கி பார்த்து இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த வல்லமையினால் அவர்களை விடுதலை ஆக்குங்க. இப்பொழுதே வல்லமுள்ள தேவனுடைய கரம் அநேகரை தொடுகிறதை நான் ஆவிலே உணர்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் தொழுதலின் வல்லமை இறங்குகிறது. அநேகர் தொடப்படுகிறீங்க. பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பிசாசின் கிரிகள் வெளியேறுகிறது. சிறு பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறாங்க. வியாதியஸ்தர் அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. விசுவாசிக்கிறவர்கள் மேல் தேவனுடைய வல்லமையின் கரம் வைக்கப்படுகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். வியாதியிலிருந்து விடுதலை, மரண கட்டிலிருந்து விடுதலை இயேசு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. எந்த ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாது. பரிசுத்தம் இயேசு கொடுக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்க. ரட்சிப்பை இயேசு கொடுக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நிமிஷத்தில் விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் அநேகரை நிரப்புகின்றார். செயல்படாத உறுப்புகள் செயல்படுகிறது. கை கால் வலிகள் வேதனைகள் மறைகிறது. தலைவலி பாரங்கள் நீங்குகிறது. முதுகு வலிகள் மறைகிறது. புது எலும்பு கூட இப்பொழுது என் ஆண்டவரும் அநேகருக்குள் வைத்து விடுதலை ஆக்குகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு